இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தேசியவாதமும் மற்றும் சமூக பாகுபாடு பற்றிய கருத்தாக்கங்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் கூறுவது தேசியவாதம். தேசியவாதம் என்ற சொல் ஒரு நீண்ட மாறுபட்ட வரலாற்றை கொண்டுள்ளது. ஏனென்றால் இது கோட்பாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் வெகுஜனங்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை பற்றி இது குறிக்கிறது. அவர்கள் இக்கருத்திற்கு தங்கள் சொந்த வாய்ப்புகள் சொந்த வரையறுக்க முயல்கின்றனர். இந்த விளக்கம் தனிநபர்களுக்கு மட்டும் பிற மனிதர்களுக்கும் இடையிலான உறவை கருத்தில் கொள்வதில் உள்ள மாறுபாடுகளுடன் இது மாறுபாடு அடைகிறது. உறவின் முறையில் சுய மற்றும் பிற இயல்புகள், சமூக அரசியல், அடையாளம், புவி அரசியல் இவை அனைத்தும் உள்ளடக்கிய பகுதியாக இது அமைகிறது. ஒருவர் தனிநபர் தனித்துவமாக மற்றும் சாதாரணமான ஆர்வங்களை அணுகுமுறையில் முன்னோக்குகள், அனுபவங்கள் போன்றவற்றினும் அடிப்படையாக இது கொண்டுள்ளது. மேலும் இது தனிமனித அம்சங்கள் நமது தனிப்பட்ட அடையாளத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தேசியம். இருப்பினும் வேறுபட்ட பல அடையாளங்கள் இதனுள் ஆளாளப்பட்டு அமைந்திருக்கிறது. இது நம்மளுடைய பன்முகத்தன்மையும் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அமைகிறது. பரவலாக பேசினால் தேசியவாதம் என்பது சுய நிர்ணயத்தை வழங்குவதாகவும் உணரக்கூடியதாகவும் அமைகிறது. நம்பிக்கை, பாரம்பரியம், வரலாறு போன்றவற்றின் நனவில் நிறுவப்பட்ட உணர்வு என்றே தேசியத்தை விவரிக்கலாம். இந்த விளக்கம் சுற்றியுள்ள மாறுபாடுகள் மற்றும் சிக்கல்கள் பகுப்பாய்வு செய்வதற்கு புரிந்து கொள்வதற்கும் இப்பாடம் ஒரு துவக்கமாக அமைகிறது. தேசியவாத கருத்துக்களும் மற்றும் நிகழ்வுகளும். தேசம், தேசியம், மாநிலம் மற்றும் தேசபக்தி என்ற வார்த்தைகள் பொதுவாக அன்றாட பேச்சு வழக்கில் தேசியவாதத்துடன் நெருங்கிய தொடர்பு போல் தோன்றுவதாக அமைகிறது. ஆனால் தேசியவாதம் பற்றி புரிந்து கொள்ள இந்த விதிகள் எதை மட்டும் குறிக்கின்றன என்பதுதான் இங்கு முக்கியத்துவமாகிறது. நம்மை சுற்றி பார்த்தால் ஒவ்வொரு தேசத்திலும் தோற்றம் தனித்தனியாக வேறுபட்ட கதையை சொல்வதாக காணலாம். சில நாடுகளின் சில குடிகள், மொழிகள், புவியியல் நிலப்பரப்பு, மதங்கள், சமூகங்கள், உறவு முறைகள் போன்றவற்றில் பன்முகத்தன்மை கொண்டுள்ளது. இன்று இன்னும் பிற நாடுகள் உள்ளன. அவை அடிப்படையில் ஒற்றுமையாகவும் உள்ளன. சில இடங்களில் அடிப்படையில் சில மாறுதலும் அங்கு காணப்படுகிறது. ஒரே மாதிரி அடிப்படையில் கொண்ட நாடுகளும் அவை பன்முகத்தன்மை கொண்டு இருப்பதை இங்கு உற்று நோக்கப்படுகிறது. வரலாற்று அடிப்படையில் தேசியம் என்பது ஒரு ஒப்பீட்டு அளவில் சமீபத்திய நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனெனில் அதன் தோற்றம் ரோமானிய பேரரசு வீழ்ச்சியும் மற்றும் பிரெஞ்சு புரட்சியின் வெளிப்பாட்டிலிருந்து கண்டறியப்படுகிறது. அரசர் தனது அதிகாரத்தை மத மையங்களுக்காகவும் தேவாலயங்களுக்கும் பொருளாதார மையங்களை நில உரிமையாளர்கள் மற்றும் நில பிரபுக்களிடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அக்காலத்தில் இருந்தது. இங்குதான் சிக்கல் உருவாகியது. மதம் சார்ந்த விஷயங்களை தேவாலயமும் வணிக சார்ந்த விஷயங்களை நிலப்பிரபுக்களும் நில உரிமையாளர்களும் அவர் எதேச்சையாக எடுத்து செயல்பட துவங்கினர். அப்பகுதியின் நிர்வாகம் சீர்குலைவு முதலில் தோன்றியது. இந்நிலையில்தான் மன்னர் தனது அதிகாரத்தை இணைக்க மற்றும் முழுமையாக முறைப்படுத்த ஒரு வாய்ப்பை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே தோன்ற ஆரம்பித்தது. மன்னர் புவியில் எல்லைகளை ஒதுக்கி வரையறுக்கப்பட்டு எல்லைக்குள் வசிப்பவர்களே மக்கள் தொகையை கணக்கெடுத்து அடையாளம் காட்ட துவங்கினார். இந்த புவி அரசியல் எல்லை நிர்ணயமே தேசம் என்ற சிந்தனைக்கு பின்னாளில் கொண்டு வருவதற்கு அடிப்படையாக அமைந்தது. தம் எல்லைக்குள் தம் கலாச்சாரம், மொழி அனைத்தையும் வடிவமைப்பதில் அம்மக்கள் ஆர்வம் கொண்டனர். நவீன சிந்தனையின் மூலம் இறையாண்மை கொண்ட அரசு, அரசியல் சுயாட்சி மற்றும் அரசியல் சுய நிர்ணயத்தின் முக்கிய பிரதிநிதியாக கருதப்படுகிறது. தேசியவாதம் அவசியமான ஒரு தேச அரசு இருப்பதை தோன்றுகிறது என்று ஹான்ஸ் கோப் நம்புகிறார். இதனை மேலும் மேக்ஸ் வேபரும் வாதாடுகிறார். தேசியவாதமானது ஒரு தனித்துவ தேச அரசை நிறுவுவது அல்ல, அதன் அதிகாரத்தை மேல் வலுப்படுத்துவதற்கான விருப்பங்களை தூண்டும் ஒரு சக்தியாக உள்ளது என்கிறார் மேக்ஸ் வேபர். ஒரு இயக்கமாக பார்க்கப்படுவதற்கும் தேசம் என்பதற்கும் அந்த சொந்த மாநிலத்தில் சரி செய்வதற்கும் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள், கலாச்சாரங்கள் மற்றும் சமூக பின்னணியிலிருந்து அவர் கருத்துக்களை முன்வைக்கப்படுகிறது. தேசத்தை மாநிலத்துடன் அவசியம் தொடர்பு படுத்தும் இந்த போக்கு நவீன தேசிய அரசியல் அல்லது வெறுமனே தேச அரசு என வகைப்படுத்தப்படுகிறது.
சில சிந்தனையாளர்களுக்கு தேசம் இனமாக கருதுவதற்கு இடமாக இருந்தாலும் அல்லது குடியாக இருந்தாலும் மாநிலத்தை பிரிக்க முடியாத அளவில் அது இணைந்து பிணைந்துள்ளது. எனவேதான் காந்தி போன்ற சிந்தனையாளர்கள் தேசத்துக்கு தனி அரசு தேவையில்லை, அதையே அரசாக பார்க்க வேண்டும் என்று தன் கருத்தை முன்வைத்தார். காலங்களின் தேசங்களின் தோற்றம் காலனி நாடுகளின் தேசங்களின் தோற்றம் அசலல்ல என்றும் வலியுறுத்தியுள்ளனர். காலனித்துவம் காரணமாக இந்த நாடுகள் மக்கள் அனைவரும் ஐரோப்பிய கலாச்சாரம் மற்றும் மதிப்புகள், கருத்துக்களை மற்றும் சொற்களஞ்சியங்களுடன் தொடர்பு கொண்டனர். பின்னர் அவர்கள் தங்கள் சொந்த சுதந்திரத்தின் இயக்கங்களிலும் அக்கருத்தையே பயன்படுத்தினர். இருப்பினும் திலகர், காந்தி, சாவர்கர் போன்ற சிந்தனையாளர்கள் ஒரு குறிப்பாக இந்திய சூழ்நிலையில் இத்தகைய தன்மையை பராமரிக்க முடியாத நிலை என்று வாதிட்டனர். இந்தியா பிரிட்டிஷ் காலனியத்திற்கு முன்பு வருவதற்கு முன்னே இந்தியா ஒரு தேசமாக இருந்தது என்றும் வரையறுக்கின்றனர். காந்தி ஒரு ஆன்மீக கலாச்சார ஒற்றுமையை தேடிக்கொண்டு இருக்கிறது என்றும், சாவர்கர் ஒருவர் இனம், மதம் ஆகியவற்றின் ஒற்றுமையை தேசியத்தில் கண்டார். அவரது கருத்தின்படி அவர் நிலம் என்ற அடிப்படையிலும் மேலும் அவர் தந்தை நாடு பித்ரிபு என்றும் புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் அவர் ஒரு புனித பூமியாகவே அதை வரையறுத்தார். அதை புட்பியாபி என்றும் கருதினார். சொற்பியல் ரீதியாக தேசம் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாக கருதப்படுகிறது. மேலும் நேசி அதாவது பிறப்பதும் அதன் காரணமாக ஒரு தேசத்தின் ஒரு முக்கிய கட்டமைப்பின் கூறுகளில் ஒன்று உறவு அல்லது இனம் வடிவத்தின் ஒரு அமைப்பாக கொள்வது தேசியமாக கருதப்படுகிறது. பிறப்பு என்ற சொல் சில அறிஞர்கள் தேசத்தை தாய்நாடு, தந்தை நாடு என்று வர்ணிக்கிறார். தாய்நாடு, தந்தை நாடு என்று வர்ணிக்கும் பொழுது ஒருவரின் பெற்றோரின் பிறப்பிடமாக அதே சமயம் விளங்குவது தாயகம் என்றே குறித்தல் வேண்டும் என்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மீது இருக்கு இடம் வாழும் இடம் என்றே கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிறது சிந்தனையாளர்கள் கூற்றாக முன்வைக்கினர். எம்ஸ் ரெனானின் கூற்று: அடிக்கடி இனம் தேசியத்துடன் குழப்பமடைகிற மற்றும் உண்மையாக இருப்பவர்களுக்கும் மக்கள் இறையாண்மைக்கு ஒப்பான ஒரு இறையாண்மை தேவை என இன வரவியல் அல்லது மாற்று மொழியில் குழுக்கள் தோன்ற காரணம் அமைந்த காலம் அது. ரெனனுக்கு பொதுவாக பகிரப்பட்ட உறவுகள் இனம், மொழி, புவியியல் எல்லை போன்றவற்றை ஒரே தேசத்தை உருவாக்கவில்லை. மாறாக அது ஒன்றாக வாழ்வதற்கான விருப்பம் அந்த தேசத்தின் மையத்தில் தான் உள்ளது என்று கூறுகிறார். ரெனன் மற்றும் ஜே.எஸ். மில் இருவருமே நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்ட சமூகங்களின் உண்மையில் சங்கங்களை உருவாக்குவதன் மூலமே கடந்த காலங்கள் நடந்த முக்கியமான சமூக உண்மைகளை சங்கங்கள் உருவாக்குவதன் மூலமே கடந்த நிலையை விவரிக்க முடியும் என்றும் கூறுகிறார். இங்கு சங்கம் உருவாக்கம் என்பது சமூக அடிப்படையிலும் சமய அடிப்படையிலும் இன அடிப்படையுமாக அமைகிறது. முக்கிய நிகழ்வு மூலம் பெருமை, சிறுமை, நம்பிக்கைகள், பாராட்டுகள் ஆகியவற்றை நினைவுறுத்தல் மூலமே இங்கு ஒன்றிணைக்க முடியும் என்று தேசத்தை அவர் வரையறை செய்தார். ஸ்டீவன் கிராஃபிக்ஸின் கூற்று: தேசத்தை உண்மையாக மற்றும் கற்பனையாக காலத்தில் கூட்டு சுய உணர்வின் பிராந்திய உணர்வு என்று வரையறுக்கிறார். சுய கூட்டு உணர்வு என்பது பொதுவாக தன்மையும் மற்றவர்களை பகிர்வும் ஆகியவற்றின் அடித்தளமாக இருக்கும் ஒரு உறவாக பார்க்கலாம். இருப்பினும் இந்த பொதுவான பகிர்வு என்பது ஒரு இனத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரே மாதிரியான உணர்வுகள் கொண்ட அனைத்து உணர்வுள்ளவர்களை இதன் வரையறுக்கப்படுகிறது. மாறாக ஒவ்வொரு தனி மனிதர்களும் சமூக உறவையும் அந்த நபர்களின் ஒரு பரிணாம பாரம்பரியத்தில் பங்கேற்பதன் மூலம் இதனை செயல்படுத்த முடியும் என்றும் கூறுகிறார். மேலும் இவருடைய சிந்தனையானது பிராந்திய உறவுகளின் ஒரு உண்மையான மற்றும் கற்பனையான காலப்பகுதிக்கு தங்களுடன் இருப்பதை கண்டறியும் விஷயங்களை இரண்டை கூறுகிறார். ஒன்று, நிகழ்கால பற்றிய புரிதல். கடந்த காலத்தில் இருந்த வரலாற்று ரீதியாக துல்லியமாக இருந்தாலும் இல்லாவற்றிலும் இது புராணங்கள், கதைகள், நாட்டுப்புற கதைகள் மூலம் இது தெரியப்படுத்தப்படுகிறது. 2, காலப்போக்கில் இருந்ததாக நம்பப்படுவது ஒரு பிராந்திய மக்களின் கருத்தாகவே அமைகிறது என்கிறார். ஜே.எச். கொய்லர் கூற்று:
ஒரு தேசியம் என்பது பொதுவான மொழியை பேசும் பொதுவான வரலாற்று மரபுகளை போன்றும் ஒரு தனித்துவமான கலாச்சாரமாக அமைகிறது. சமூகத்தை உருவாக்குவதும் அல்லது நிர்ணயிக்கும் நபர்கள் மற்ற காரணிகளுடன் மதம் மற்றும் அரசியலாக கூட இருக்கலாம் என்று தொடர்ச்சி பாத்திரங்கள் இல்லாவிடனும் முக்கியமானது கலாச்சாரம் மற்றும் சமூக உறவில் நல்லிணக்கத்தோடு இருத்தல் வேண்டும் என்று வரையறுக்கிறார். பொதுவாக சொன்னால் தேசியவாதம் என்பது சில பொது பண்புகளும் உள்ளடக்கியதாக அமைகிறது. அது இனம், வரலாறு, பாரம்பரியம், மொழி, கலாச்சாரம் போன்றவை அடிப்படையில் ஒரு குடிமக்கள் பிணைந்திருந்தால் அவர்கள் தங்களைத்தானே ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளவும் வலுப்படுத்திக் கொள்ளவும் ஒரு ஆதாரமாக அமையும் என்று நம்புகிறார். ஒரு தேசியம் அல்லது தேசியமாக இருப்பதில் நம்பிக்கை மற்றும் அரசியல் சுயாட்சி இந்த தொடர்பினை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறுகிறார். இவை தேசியவாதத்தின் கூறுகளாக இருப்பினும் ஒரு தேசம், ஒரு தேசியம் மற்றும் அதில் வாழும் நபர்கள், அவர்களின் உணர்வுகள் தேசியவாதத்தின் முன்னோர்களுக்கு எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை அதில் பார்க்கப்படுகிறது. தேசியவாத கோட்பாடுகள். தேசியவாதத்தை புரிந்து கொள்வதற்காக கோட்பாடுகள் அமைப்பு முறையில் 3 முக்கிய அம்சங்களை வைத்து கூறப்படுகிறது. அதில் முதன்மையாக வருவது முதன்மைவாதம். தேசம் என்பது ஏற்கனவே இருந்து மற்றும் தொடர்ச்சியாக அமைப்பதாக இருப்பதால் தேசியவாத உணர்வுகளை இதன் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று முதன்மைவாதிகள் நம்புகிறார். ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், சில சடங்குகள், அவற்றுடன் தனிநபர்கள் தங்கள் ஏற்கனவே ஒன்றுபட்டவர்களாகவும் ஒன்றிணைந்தவர்களாகவும் காண்கின்றனர். மதம் முதலிய இதன் அடிப்படையில் ஒற்றுமைக்கு அனுபவமாக உள்ளது. இந்த ஒற்றுமையை மற்றொரு நபர் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த பொதுவான தன்மையையும் பகிர்ந்து கொள்ளும் உணர்வுகள் தான் தனிநபரில் ஒரு தேசமாக பிணைக்கின்றது என்று அவர் கூற்றாக அமைகிறது. இந்த உணர்வுகள் முற்றிலும் வெளியில் இருந்து திணிக்கப்படுவது அல்ல, மாறாக அவை மிக ஆழ பதிந்துள்ளது என்று அவர் கருதுகிறார். இதனால் அவை தமது ஆளுமையில் மற்றும் சுய அடையாளங்களில் ஒரு பகுதியாக உள்ளது என்றும் நம்புகின்றனர். பொதுத்தன்மை மற்றும் பகிர்வு, ஒற்றுமை ஆகியவற்றின் உணர்வுகளின் சகவாழ்வு மற்றும் தேசியவாதம் ஆகியவற்றின் உணர்வில் அது வெளிப்படும் என்கிறார் சிந்தனையாளர். தேசம் மற்றும் தேசியவாதம் இயற்கையின் தோற்றத்தை முன்வைக்கின்றன. இது வரலாற்றில் கட்டமைக்கப்பட்ட அல்லது புனையப்பட்ட வெறும் கருத்தாக்கங்களை கருதப்படுவதும் இல்லை. மாறாக இனம், மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் ஒற்றுமையில் மொழி, கலாச்சாரம், மதம் ஆகியவை இயற்கையவற்றில் முதன்மையாக அங்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எதுவாயினும் நேர்மறையாக மற்றும் நமது பெரியோர்கள் மற்றும் முன்னோர்களின் ஏற்கனவே வாழ்ந்த ஒரு கட்டமைப்பில் நாம் பிறக்கும்போது அந்த அமைப்பு அவர்களின் இருப்பு மற்றும் அடையாளத்தின் இன்றியமையாத அம்சமாகவே அங்கு வலியுறுத்தப்படுகிறது. அவர்களால் வகிக்கப்பட்ட அந்த இடத்தையும் சுட்டிக்காட்டலாம். அந்த நிர்ணயித்த உள்ளடக்கங்களை மறைமுகமாக கற்பிக்கிறது என்று சிந்தனையாளர்கள் இங்கு கூறுகின்றனர். எனவே முதன்மைவாதிகளின் சிந்தனையானது பாரம்பரியமிக்க வகையில் வழிவகுப்படும் தேசியத்தை முன்னோடியாக கொள்கின்றனர். எத்னோ சிம்பாலிசம். ஜான் ஏ ஆம்ஸ்ட்ராங், அந்தோனி டி ஸ்மித் மற்றும் ஜான் ஹட்சன் ஆகியோர் இந்த கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளராக இருக்கின்றனர். தேசியவாதம் என்பது சின்னங்கள், அதாவது தொன்ம குறியீடுகள், கொடி, பாடல், தெய்வங்கள் போன்ற தொன்ம பாரம்பரியத்தின் விளைபொருளாக காண்கின்றனர். இந்த கோட்பாடு கூறுவது என்னவெனில், தேசியத்தின் இதனை கட்டமைக்கப்பட்ட அல்லது இயற்கையாகவே இருக்கலாம், ஆனால் இது ஒரு குறியீட்டின் தொகுப்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பரையாக மாற்றப்பட்ட இலட்சியங்கள், மரபுகள், அனுசரணைகள், தியாகம் போன்றவற்றை பற்றி கட்டுக்கதைகளை, பல வழக்கங்களை இது உள்ளடக்கி உள்ளது. இதில் சமயங்கள், சடங்குகள், வழிபாட்டு முறையும் இதில் உள்ளடங்கி இருப்பதாக அவர் கூறுகின்றனர். தேசம் என்பது சமீபத்தில் கட்டமைக்கப்பட்ட நிகழ்வு அல்ல, அது பன்னெடுங்காலத்திலிருந்து அமைந்த ஒன்று. நம் முன்னோர்கள் இவ்வுணர்வை நீண்ட காலமாக இருந்து இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்கின்றனர். சுருங்க கூறின், தேசியவாதம் தோன்றுவதற்கு ஒரு தனித்துவமான வரலாறு, கலாச்சாரம் மற்றும் புவியியல் அமைப்பு போன்றவை அவசியம் என்று இச்சிந்தனையாளர் கூறுகிறார்கள். நவீனத்துவம்.
நவீனத்துவவாதிகள் கூற்றின்படி தேசியம் என்பது சமூக ரீதியாக மற்றும் அரசியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்ட மக்களின் சமூகமாகும். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. நவீனமாக்கல் மற்றும் அனைத்து துணையுடன், குறிப்பாக தொழில்நுட்பமாக்கல், நகரமயமாக்கல், வெகுஜன நவீன கல்வி போன்றவற்றின் காரணமாக தேசியவாதம் முழுமையாக இங்கு உருவாகிறது. இந்த நிகழ்வு சமூக உணர்வு, கலாச்சாரம், பொதுத்தன்மை மற்றும் பகிர்ந்து கொள்ளும் வழிவகுத்துணை. நவீனத்துவவாதிகள் இதையே அடிப்படையாக கொண்டு வாதிடுகின்றனர். அடையாள ஒற்றுமை கற்பனை செய்யப்பட்ட சமூகம் அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட பாரம்பரியம் அல்லது கற்பனை செய்யப்பட்ட புவிசார் குறியீடாக இருக்கலாம் அல்லது இருப்பிடமாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். பென்டிக் ஆண்டர்சனின் கூற்று. தேசியவாதத்தின் இயல்பினை விவரிக்கும் பென்டிக் ஆண்டர்சன் ஒரு கற்பனை சமூகம் என்ற கருத்தை உருவாக்கினார். ஒரு தேசத்தின் உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையினர்கள் ஒருபோதும் அறிய முடியாத சூழ்நிலையிலிருந்து தேசியத்தை எவ்வாறு வரவேற்பர் என்று கூறினார். அவர்கள் பெரும்பாலும் அனைவரும் ஒற்றுமை இருப்பது போலவே அவர்கள் உணர்கிறார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது அறியப்படாத பாரம்பரியம் என்ற கருத்துக்கள் சில வெளித்தோற்றங்கள் பாரம்பரியத்திலிருந்து விலகி புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகிறது என்கிறார். பாரம்பரியமான கலாச்சார நடைமுறைகள், வழக்கங்கள் உண்மையில் மிக சமீபத்திய நிகழ்வில் அமைய வேண்டும் என்றே அவர் உணர்வுபூர்வமாக கண்டுபிடித்து இருக்கலாம். இந்த கற்பனை செய்யப்பட்ட புவியியல் சிந்தனையில் எட்வர்ட் ரைட் என்பவரின் கூற்று இன்றியமையாக அமைகிறது. இவர் பார்வையானது இலக்கியம், வரலாறு, தொன்மம், சொற்பொழிவுகள் போன்றவற்றையே சமூக தேசியத்தின் அடையாள கூறாக வரையறை செய்கிறார். இங்கு மனித வாழ்வு என்பது ஒரு பாரம்பரிய மற்றும் ஒரு கலாச்சார தொடர் நிகழ்வாகவே இந்த தேசியம் அமையும் என்றும் கூறுகிறார். இதன் அடிப்படையில் இந்தியா, ஐரோப்பிய நாடுகள், எகிப்து போன்ற பாரம்பரிய நாடுகளை இதுக்கு உதாரணம் எடுத்து கூறுகிறார். தேசியவாதத்தின் வகைகள். தேசியவாதத்தை சுற்றியுள்ள கோட்பாடுகள். தேசத்தின் கருத்து, மாநிலத்தின் கருத்து, தேசத்திலிருந்து மாநிலத்துக்கிடையே உறவு மற்றும் கோட்பாட்டின் கட்டமைப்பு கண்ணோட்டத்தில் சார்ந்து மற்றும் மாறுபடுதல் சில முக்கிய கூற்றுகளை இங்கு கூற முயற்சிக்கிறது. தேசியவாதம் இருவகைப்படும். அவை இன தேசியவாதம் மற்றும் குடிமை தேசியவாதம் என்பதே ஆகும். இன தேசியவாதம் என்பது மக்களிடையே இனம் பொதுமையாக அல்லது பொதுவான தன்மைகளை முன்னிறுத்துகிறது. இதிலிருந்து இந்த கண்ணோட்டத்தில் படி ஒரு தேசத்தின் உருவாக்கம் மற்றும் வெளி வழக்கங்கள் பொதுத்தன்மை நிர்ணயிக்கப்படும் காரணியமாக அமைவது இங்குதான் துவங்குகிறது. இந்த இனம் பொதுத்தன்மை அல்லது ஒரு பொது அடித்தளமாக இருக்க வேண்டும். இது பொது வம்சாவளி, பரம்பரை வம்சாவளி சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஒரு குழுக்கள் மக்கள் சில வகையான இன பொதுமையுடன் பகிர்ந்து கொண்டால் இந்த குழு அரசியல் தத்துவம் மற்றும் சுயாட்சி, சுய நிர்ணயம் ஆகியவற்றை உள்ளுணர்ந்து செயல்படுவார் என்பதும் இங்கே ஒரு முக்கிய கருத்தாக வைக்கிறது. இந்த கோட்பாடு இனம் மற்றும் பூர்வீக நிலத்தின் கருத்துக்களை வலியுறுத்துகிறது. இது பாரம்பரிய கருத்தை மையம் கொண்டதே அமைகிறது. இதன் காரணமாக மென்மையான என இரண்டு பகுதிகள் வன்மையான, வெண்மையான என்று இரண்டு பகுதி இங்கு வளர்கிறது. ஒருவர் இனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டால் ஒன்றை அல்லது பல காரணிகள் மூலம் அடையாளம் காட்டப்படும். தேசிய அரசியலில் பரிசீலிக்கப்படும் இனத்தின் நிர்ணயிக்கும் காரணிகள் மூலம் அடையாளம் காணப்படுவது அல்லது அடையாளம் குறிக்கப்படுவது தேசிய அரசியலில் முக்கிய குறியீட்டு ஆட்சியாக அமைகிறது. இரண்டாவது குடிமக்கள் அடையாளம் இதில் இரண்டாவது தர குடிமக்கள் அடையாளம் காட்டப்படுகின்றனர். இரண்டாம் குடிமக்கள் என்பது அங்கு குடிபெயர்ந்து புலம் சார்ந்து வந்த ஒரு இன மக்களாகவே அங்கு கருதப்படுகின்றனர். தேசத்தின் தேசத்தில் வசித்து வரும் மக்களும் இதில் அடங்குகின்றனர். தேசியவாதத்தின் மென்மையான பாதிப்பு மறுபுறம் தேசியம் அல்லாத குடியுரிமைகளும் இங்கு அடிப்படை பாரம்பரியத்தோடு சேர்ந்து பல கலாச்சாரத்தில் உள்முயல்கின்றன என்பதை இது வம்சாவளி அரசாகவே கருதப்படுகின்றன. இருப்பினும் அங்கு காலனித்துவ மக்களை இன்னும் தனித்துவமாகத்தான் பிரித்து காணப்படும் சூழ்நிலையும் அந்த நாடுகளில் உண்டு. குடிமை தேசியவாதம்.
குடிமை தேசியவாதம், இனம் மற்றும் இருப்பிடம் ஆகியவை எந்த ஒரு தேசிய அரசின் ஒரு கட்டமைப்பை கூறுகிறது. இந்த கண்ணோட்டத்தில் பாதுகாவலர்கள் முதலில் ஒரு தூய்மையான இன இடைக்காலத்தால் எந்த ஒரு தேசிய மாநிலத்தின் பொதுவான உறவினை கண்டறிவது மிகவும் கடினம் என்று வாதிடுகின்றனர். இரண்டாவதாக, எந்த ஒரு நவீன தேசிய அரசையும் ஒரு ஒற்றை அரசாக பொதுத்தன்மை அடிப்படையில் நிர்வகிக்க முடியாது என்பது குடிமவாதமாகும். அதற்கு பதிலாக அதை புது இனமாக உருவாக்குவதற்காக உலகளாவிய மதிப்புகள், இதில் சுதந்திரம், சகோதரத்துவம் போன்றவை அடங்கும். பெரும்பாலும் தாராளவாத மதிப்புகள் என்று இது அடையாளம் காட்டப்படுகிறது. மேலும் குடிமை தேசியம் எதேச்ச தேசியவாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. சமூக ஒப்பந்த கோட்பாடு மற்றும் சமூக நல்லிணக்க அரசு எவ்வாறு உருவாக்கிறது என்பது இதுக்கு அடித்தளமாக அமைகிறது. முயற்சிக்கும் ஒருவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கான தேவையும் தனக்கு மற்றவருக்கும் நல்வாழ்வு வளங்களையும் நலனையும் உறுதி செய்வதற்கு ஆர்வமுள்ள தனி மனிதர்கள் மற்றும் குழுக்களிடையே ஒரு ஒப்பந்தம் தேவை உருவாக்கி கொள்ள அடிப்படையாக இந்த கோட்பாட்டுவாதம் அமைகிறது. இந்த ஒப்பந்தம் ஒரு இறையாண்மை அரசை ஆதரிக்கிறது மற்றும் புதிதாகவும் உருவாக்கவும் செய்கிறது. குடிமை தேசியவாதத்தை விவரிக்க முதன்மை அறிஞர்கள் ஒருவரான எர்சன் ரெனன் இந்த ஒப்பந்தத்தை ஒன்றிணைப்பதற்கான பெரும் விருப்பம் கொண்டார். இனம் மற்றும் மொழி பாகுபாடு இருந்த போதிலும் மக்கள் ஒருமித்த உணர்வு இங்கு இருப்பதால் இது தேசியவாத அரசின் முக்கிய அடிப்படையில் அமைவதை இங்கு உருவாக்க முடிகிறது. ஒரே தேசிய அரசின் உருவாக்க பல உதாரணங்களை ரெனன் கூறுகிறார். பொதுவாக மற்றும் பகிரப்பட்ட இனப்பண்புகள் காட்டிலும் மதிப்புகள் குடிமை தேசியவாதத்தின் கருத்தின் அடிப்படையாக கொண்டு தேச அரசுகள், மண்ணின் சட்டங்கள், அந்த அரசின் வழிகள், அந்த அரசின் மதிப்புகள் போன்றவற்றை தீர்மானிக்கின்றன. இவையே குடியுரிமைக்கான அடித்தளமாகவும் இது அமைகிறது. அதற்கு நேர்மாறாக சில பொதுவான பகிரப்பட்ட இனத்தின் உணர்வு இருப்பு இல்லாமல் ஒன்றாக வாழ்வதற்கு விருப்பம் இயலாத நிலையில் அந்த உணர்வு நிலையிலிருந்து மக்கள் அங்கு தனி நிலத்தில் வாழ்கின்றனர். என தேசியவாதம் என்பது ஒரு பெரிய நிலப்பரப்பில் வசிக்கும் பெரிய மக்களின் சார்ந்தே அமைகிறது என்றும் எடுத்து கூறுகிறார். காலனித்துவத்தில் வாழும் மக்களை தனிப்பகுதியாக பிரித்து அது மாநிலம் சார்ந்தது என்றும் பிரித்து கூறுகிறார். தேசியம் என்பது பெரும்பான்மையும், மாநிலம் என்பது சிறுபான்மைக்கான ஒரு குறியீடாக இங்கு வகைப்படுத்தப்படுகிறது. தேசியவாதத்தின் பிற வகைகள். காலனித்துவ எதிர்ப்பு தேசியவாதம் என்பது பழிவாங்கும் வகையில் தொடங்கிய காலனித்துவ எதிர்ப்பு இயக்கங்களின் விளைபொருளாகும். பிரிட்டிஷ் பேரரசு காலத்தில் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு ஒரு காலனித்துவ உறுப்பினராக இருப்பதன் சீர்பணி அது ஆட்சி நடத்த வேண்டும் என்பது ஒரு தேசியவாத உணர்வு ஆகும். இந்த கூற்றை மையமாக வைத்தே குடியேற்ற பகுதியிலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரும் ஒரு தேசியவாதத்தின் அடிப்படையில் ஒன்றிணைகிறார்கள். இதுவே காலனித்துவ நாடாகவும் கருதப்பட்டது. தேசியவாதமும் விமர்சனமும். தேசியவாதம் அத்தியாவசிய பண்புகளின் ஒரு பொதுவான பகிரப்பட்ட அடையாளத்தில் இனம் அல்லது குடிமைகள் முன்னிலையில் மற்றும் அங்கீகரிப்பதில் எவ்வாறு உள்ளது என்பதை இங்கு எடுத்துரைக்கப்பட்டது. அதே தேசிய தேசங்களின் நாட்டின் அல்லாதவர்களிலிருந்து பிரித்தும் காட்டப்படுகிறது. இந்த அம்சம்தான் தற்போதைய பல தேசியவாதத்தின் அத்தகைய சிறப்பான தேசிய பகுதியும் மாநில பகுதியும் பிரித்து காட்டுவதற்கு இங்கு ஏதுவாய் அமைகிறது. தேசியவாதத்தின் இராணுவமயமாக்கப்பட்ட அம்சம் ஒன்று ஒரு குறிப்பிட்ட வரையறை கொடுக்கப்படுகிறது. இராணுவமயமாக்கல் என்பது மற்றவர்களிடமிருந்து உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதாலும் ஆயுதங்கள் வாங்குவதன் மூலம் வாழ்க்கையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தளமாக அமைகிறது. இது பெரும்பாலும் காலனிய பகுதியிலும் புதிய குடியேற்ற பகுதியிலும், அதாவது மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பகுதியில் இன்று நடைமுறையில் உள்ளது. இராணுவமயமாக்கல் போற்றுவதன் மூலம் விளைவுகள் பேரினவாதமாகும். மனித வாழ்வின் நோக்கம் அமைதியின்றி மறந்து அதன் மூலம் நம்மை ஒருவித சுயநல ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் பகுதியாகவே இது அமைகிறது.
இந்த இதை ஒரு ஏமாற்று வேலை, மாயை, போலி உண்மைகள், பொய்யான விளம்பரம் என்று இவற்றை வரலாற்று ஆய்வாளர்கள் சித்தரிக்கின்றனர். தேசியவாதம் இதன் அடையாளம் மற்றும் தனிநபரின் சொந்த தேசத்தின் அடையாளத்தில் இவர் முற்றிலும் மாறுபடுகின்றனர். இந்த அடையாளத்தை தேசம், தேசியம், தேசியத்தின் அடையாளமாக தேசப்பற்றுடன் இணைத்து காட்டுவதற்கு இந்த பிரிவினை ஒரு சற்று எடுத்துக்காட்டாக அமைகிறது. தேசியவாதம் மற்றும் தேசிய அரசியல் பார்வையில் இருந்து மற்றொரு இப்படித்தான் அடையாளப்படுத்தப்படுகின்றன. ஒரு பொதுவான மற்றும் பகிரப்பட்ட தேசிய அடையாளத்தின் இந்த போக்கு மற்றும் பிளவுபடுத்தும் அதை முன் கண்காணிப்பு மூலம் அவற்றை சரி செய்தல் இன்றியமையாக அமைகிறது என்றும் இந்த இடத்தில் ஆய்வாளருக்கு தன் கருத்தை முன்வைக்கிறார். உலகில் உள்ள பல கலாச்சாரங்கள் வெளிப்பாடுகள் ஒரு சமூகம் தனி மனித சமமாக அரசியல் சம்பந்தம் பன்முக கலாச்சார விளிமைகளை சமமாக கருதும் நாடை எந்த சச்சரவும் இல்லா அமைதியான தேசமாக வழிவகுக்கிறது என்றும் கூறுகிறார். ரவீந்திரநாத் தாகூர் தேசியவாதம் பற்றி தனது விரிவுரையில் தேசியவாதத்தை பற்றி கூறும் பொழுது ஒவ்வொரு நபரையும் ஒரு பொருளாக கருதுகிறார். சில அடையாளங்களை வரையறுக்கும் குணாதிசயங்கள் அவர்கள் மீதும் கூறுகிறார். அதே சமயம் அவர்களின் குணாதிசயங்கள் மீதும் கவனம் செலுத்துகிறார். அதன் தேசிய கொள்கையில் ஒரு சமூகம் என்ற தன்னார்வலருக்கும் சுய வெளிப்பாட்டிற்கும் இது ஏதுவாய் அமைகிறது. தேசம் என்பது ஒரு சுருக்கமான மற்றும் செயற்கையாக திணிக்கப்பட்ட இலட்சியங்களாகும். இதில் தனிநபர்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இயந்திர பாத்திரங்கள் போல் நிறைவேற்றம் செய்கிறார்கள். ஒழுங்கு அமைவது தாகூரை பொறுத்தவரை தேசமும் தேசியமும் பயன்பாடு மற்றும் தகுதியானவர்கள் வாழும் உயிர் வாழ்வு பற்றிய அடித்தளமாக அமைகிறது. அதனால்தான் அவர் ஒருவரின் அடையாளத்தின் அம்சங்களை மட்டுமே ஊக்குவிக்கிறார். ஒத்துழைப்பும் என்பது மனித வாழ்க்கையில் மற்ற படைப்பாற்றலுக்கும் விளைவுகளாகும். இருந்தாலும் தேச பாதுகாப்பின் உத்தரவாதத்தை அளிக்கின்றது. அதனால் அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளத்தை தவிர வேற பண்புகளும் அங்கு வெளிப்படுத்தும் நிலை காணப்படுகிறது. அவை கலாச்சாரத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிறது. நிலையான பாணியில் நடந்து கொள்ள மக்கள் தோன்றுகிறார்கள். அவர் தங்கள் பாதுகாப்பு உறுதி செய்து சுதந்திரத்துக்கு வித்திடப்படுகிறது. வாழ்க்கை லட்சியங்களை வளரும் மற்றும் மனிதர் மாறி வரும் வாழ்க்கையுடன் தங்கள் தொடர்பை இழக்கக்கூடாது என்பதற்காக உண்மையான சுதந்திர பாதுகாப்பு எல்லைக்குள் இல்லை. ஆனால் புதிய அனுபவங்கள் ஆழ்ந்த நிறைவுகள் அவர் மனதில் உண்டு என்று கூறுகிறார். இங்கு குடிமைவாதம் என்பது சிலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் அமைந்த தேசியவாதமாகும். இன தேசியவாதம் என்பது இன அடையாளத்தை அடிப்படையாக கொண்ட தேசியவாதமாகும். நவீன தேசியம் என்பது தேசம், மாநிலம் இவை மாநிலத்துக்குள் ஒத்துப்போகின்ற அமைப்பை இங்கு கோருகிறது. மாநிலம் என்பது ஒரு காலனித்துவ நாடு அல்லது ஒரு அரசியல் கட்டமைப்பில் கொண்டு வரும் ஒரு நிறுவனமாகும் என்று கூறுகிறார். சுருங்க கூறின் தேசியம் என்ற சொல் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை தன்மையை கொண்டிருப்பது போல ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த அறிஞரோடு ஒரு கருத்தை ஒப்பிட்டு பார்த்து அதற்கு ஒரு நிறைவான பொறுமையை தருவதை இது முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் தேசம், தேசியம், மாநிலம் மற்றும் தேசபக்தி உணர்வுகளுக்கு பொதுவாக அன்றாட பேச்சு வழக்கில் தேசியவாதத்துடன் நெருங்கி உள்ள தொடர்பு போல் தோன்றும். அவற்றின் தன்மையை வரலாற்று அடிப்படையில் தேசியம் என்றே ஒப்பிட்டு அளவில் நிகழ்வாக கருதப்படுகிறது. இதன் தோற்றம் ரோமானிய அரசிலிருந்து துவங்கி இன்று வரை அனைத்து பகுதிகளிலும் விரிவாக எடுத்து கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் காந்தியின் கூற்றானது தேசத்திற்கும் தனி அரசு தேவையில்லை, அதை அரசாகவே பார்க்க வேண்டும் என்று அவர் கூற்றும். சவாக்கரின் கூற்றாக ஒருவரின் மனம், ஒருவரின் இனம், மதம் ஆகியவற்றிலிருந்து ஒற்றுமையை காண்பதே தேசியம் என்றும், எஸ்மண்ட் ரெனானின் கூற்றுப்படி பொதுவாக பகிரப்பட்ட உறவு முறை, இனம், மொழி, புவியியல் சாரி எல்லையில் அமைந்த மாநிலமே அங்கு தேசியம் என்றும், ஸ்டீவன் கிராஃபிக் கூற்றின்படி சுய உணர்வின் பிராந்திய உணர்வே வரைய செய்யும் பகுதியே தேசியம் என்றும் கூறப்படுகிறது. இறுதியாக தேசியவாதம் ஆனது மனித உணர்வுகள் வரையை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது என்று ஜே.ஹெச். ஹோய்ஸ் தன் கருத்தை முன்வைக்கிறார். தேசியவாதியின் கோட்பாட்டாளர்களின் வாதத்தின்படி ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம் சில ஏற்கனவே ஒன்றுபட்டவர்கள்
சடங்குகள் ஆகியவற்றின் தனி மனிதர்கள் தங்களை ஏற்கனவே ஒன்றுபட்டு கொண்டுள்ளதாக இணைத்துள்ளனர். எனவே இந்த இணைத்த பகுதியை மொத்தமாக முதன்மைவாதம் கொண்ட தேசியமாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் கருத்தை முன்வைக்கிறார். தேசியவாதம் என்பது சின்னங்களின் அடிப்படையாக கொடி, பாடல்கள், தெய்வங்கள் மற்றும் தொன்ம கூறுகள் அனைத்தும் அடிப்படையாக கொண்டு எத்தனோ சிம்பாலிசம் என சொல்லக்கூடிய தொன்மம் பூர்வ குடிகளை பற்றி அவர் இருக்கும் பகுதியை தேசியத்தின் முதல் துவக்க நாடாக கருதப்பட வேண்டும் என்றும் அங்கு கூற்று அமைகிறது. இறுதியாக இங்கு நவீன தேசியம் என்பது சமூக ரீதியாக மற்றும் அரசியல் ரீதியாக கட்டமைத்த மக்களின் சமூகம் புரிந்து கொள்வதற்காக பெண்டிங் ஆண்டர்சன், எட்வர்ட் ஆகியோரின் இன தேசியவாதம், குடிமை தேசியவாதம், அவற்றின் ஒற்றுமை வேற்றுமையை பற்றி இங்கு விவரிக்கப்படுகிறது. இறுதியாக இந்த விமர்சனத்தில் தேசியவாதத்தின் அத்தியாவசிய பண்புகளும் ஒரு பொதுவான பகிரப்பட்ட அடையாளத்தின் இனம் அல்லது குடிமைகள் முன்னிலை அங்கீகரிப்பதிலும் எவ்வாறு உள்ளது என்பது இங்கு விளக்கப்பட்டுள்ளது. இறுதியாக தேசியவாதத்தின் அடிப்படையாக அமைவது தேசிய நட்பு, சகோதரத்துவம், மத சகிப்புத்தன்மை, ஒருமைப்பாடு என்ற கோணத்தில் வளமான பகுதியாக அமைவதே ஒட்டுமொத்த தேசியத்தின் முழு சுதந்திரம் என்றும் கூறப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி சமூக பாகுபாடு. தேசியத்திலிருந்து பிரித்து தேசியம், மாநிலம், காலனித்துவம் இவற்றில் மாறுபடும் பொழுது அங்க காணப்படக்கூடிய சில பாகுபாடுகளை பற்றி இந்த பாடம் எடுத்து கூறப்படுகிறது. பாகுபாடு என்பது இருத்தலை பன்னெடுங்கலமாக ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் பல நாடுகளிலும் இது கொண்ட சூழ்நிலை அமைகிறது. இப்பாடம் முதல் பகுதியில் பெண்களுக்கான பாகுபாடும், இரண்டாவது பகுதியில் நிற பாகுபாடு, மத பாகுபாடும், இறுதியாக இந்தியாவில் உள்ள ஜாதிய பாகுபாடுகளை பற்றி இப்பாடம் எடுத்துரைக்க முயல்கிறது. சமூக பாகுபாடு, அதன் தோற்றமும் அறிமுகமும். மேலாதிக்க உணர்வின் விளைவாக கூறப்படும் கருத்து பல்வேறு சமூக அடையாளங்களை கொண்ட சமூக பாகுபாட்டின் பல்வேறு வடிவங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோமானால் இது பாகுபாட்டுடன் இணைக்க வேண்டிய பல்வேறு அர்த்தங்களும் மற்றும் அதை கண்டறிவதற்கான நம்பத்தகு காரணங்களையும் முதலில் விரிவாக புரிதல் வேண்டும். எந்த ஒரு சமூகத்திலும் மக்கள் தங்களை ஒரு அடையாளமாக அல்லது மற்றொன்றுடன் இணைக்க விரும்புகிறார்களோ அது சாதி, வர்க்கம், பிராந்தியம், மதம், தேசியம் மற்றும் பல ஒருவரின் அடையாளத்துடன் இணைக்கப்படுவதாக கூறப்படும் போது அங்கு இணைப்பில் மேலாதிக்கம் ஏற்படுமாயின் அங்குதான் முதல் பாகுபாடு தோன்றுகிறது. மேலாதிக்க உணர்வை தவிர்ப்பதற்காக நம்பத்தகுந்த காரணங்களை அது வழங்க இருக்கின்றன. பாகுபாடு மேலும் பாகுபாடு காட்டுவதை தவிர்ப்பதை சமூக நீதியின் வழியாக இதற்கு தீர்வு காணப்படுகிறது. சமூக பாகுபாடை புரிந்து கொள்ளும் முறைகள் இம்முறை ஒரு பெண்ணின் கூற்றை வைத்து விளக்கப்படுகிறது. வரலாற்று ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பாகுபாடு காட்டப்பட்ட சாதியிலிருந்து வாழும் ஒரு பெண் உதவி பேராசிரியர் நேர்காணலுக்கு வருகை தருகிறார். அவர் மதிப்புமிக்க பல்கலைக்கழகத்தில் பல பட்டங்கள் பெற்றவராவார். அவர் புகழ்மிக்க பல பத்திரிகைகளில் பல கட்டுரைகள் எழுதி வெளியிட்டும் உள்ளார். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளராக அவர் பணியாற்றி உள்ளார். இருப்பினும் ஒரு மகத்தான பதிவில் இது ஒரு சிறு தவறு நடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேர்காணல் செயற்திறனில் போதிய திறமை இருந்த போதிலும் சமூக படிநிலையில் ஒரு குறைந்த தரவரிசையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதியில் அப்பெண் சார்ந்து இருப்பதால் அவருக்கு அங்கு பணி தர மறுக்கிறது. இந்த உதாரணம் ஒரு குறிப்பிட்ட இனம், நிறம், பாலினம், இனம் போன்றவற்றை சார்ந்தவர்களுக்கும் இது நடந்துள்ளதாகவே பொதுவாக கருத்தில் கொள்ள வேண்டும். எதிராக ஒரு சமூகங்களின் இன்னமும் ஆழமாக வேறு சார்புகள் மற்றும் தப்பெண்ணங்கள் பிரதிபலிக்கிறது. தேர்வு குழு கொடுக்கப்பட்ட அதில் கையேடில் எடுத்துக்காட்டப்பட்ட போதிலும் அத்தகைய தப்பெண்ணங்கள் சம்பந்தப்பட்ட பெண்ணின் மனுவை நிராகரிக்கும் அளவுக்கு அந்த இடத்துல வன்மத்தை காண முடிகிறது. சாதிய அடிப்படையில் பெண் பாகுபாடு காட்டப்பட்டுள்ளார் என்பது இங்கு நிதர்சனம். பாகுபாடு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் முதலில் அமைகிறது. சமூக பாகுபாடு என்னும் தலைப்பில் தனிநபர்கள் அல்லது குழுக்கள் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தின் அடிப்படையில் மற்றவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை விட மோசமாக நடத்தப்படுத்த விதத்தில்தான் அங்கு முதலில் அந்நியப்படுவதில் தோன்றுகிறது.
எந்த தனிநபர்கள் அல்லது குழுக்கள் அவர்களின் சாதி, வகுப்பு, மதம், பாலினம் மற்றும் பிரதேசம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பாகுபாடு காட்ட துவங்குகிறார்கள். மதம், பாலியல் வகுப்புகள் மற்றும் சமூக அடையாளங்களை நாம் ஏன் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற வினாவை முன்வைத்தல் இங்கு சிறப்பு. மனித பரிணாம வளர்ச்சியில் சமூக வரலாற்றில் நமது முன்னோர்கள் பலர் போராடி பெற்று தந்த இந்த சமூகத்தை பல போராட்டத்தை நமக்கு பெற்று தந்த சமூகத்தை இன்று போராடும் நிலையில் வைத்துள்ளது என்று கூறுவதால் எவ்வித தவறும் இல்லை. மனிதர்கள் கண்ணியத்துடனும் உரிமையுடனும் சுதந்திரமாக பிறக்கிறார்கள் என்பது உண்மை. ஒவ்வொரு நபரும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கண்ணியத்துடன் சம உரிமையுடன் இருந்தால் ஒருவரை எந்த குழுவும் வித்தியாசமாக காண இங்கு இயலாது. மனிதாபிமற்ற நிலையில் நடத்தும் போதுதான், இங்கு தார்மீகத்தின் மீது உரிமை கோரும் பொழுதுதான் இந்த பிரிவினை தோன்றுகிறது என்று ஒரு சமூக ஆய்வாளர் கருத்தை முன்வைக்கிறார்கள். அவர்கள் சமூக அடையாளங்களை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு பாகுபாடும் காட்டப்படாமல் இருப்பதல் வேண்டும். இதை பேராசிரியர் தினேஷ் புக்ரா ஒரு கருத்தில் குறிப்பிடுகிறார். அங்கு வாழும் மக்கள் சேதப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதற்கு எதிரான குழுக்களாக கருதப்பட வேண்டும் என்று கூறுகிறார். இதை இந்த சைமன் டி பிஹேவியர் என்னும் தனது நூலில் தி செகண்ட் செக்ஸ் என்னும் நூல் என்ற தலைப்பில் ஒரு பெண்ணியத்திற்கான ஒரு வரையறையும் அவர் செய்கிறார். அதுபோன்ற சமூக பாகுபாடு அந்த சரியான குழுக்களுக்கு தன் சொந்த மண்ணில் நிகழ்வுமானால் அங்கு பாகுபாடின் உச்சம் என்றும் கூறுகிறார். அம்பேத்கர் தனது சுயசரிதை விசாவில் நான் ஏன் சமமாக இருக்க வேண்டும் என்ற வினாவை முதலில் வைத்து தன் கருத்தை துவங்குகிறார். அத்துடன் சேர்ந்தே தாமஸ் கக் தனது நூலில் தி ஸ்லேவ் ஆஃப் லைஃப் என்னும் நூலில் தனது கருத்தை முன்வைக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் நடக்கும் நிகழ்வை இவர் இருவரும் முதலில் ஒரு பாகுபாடாக முன்வைக்கிறார்கள். அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அடிமைத்தனமானது அங்குள்ள நிறமுள்ள மக்களின் மனிதாபிமற்ற முறையில் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். மேலும் அவர்களால் வெள்ளையர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்ற கூறும்பொழுது இங்கு இனவாதத்தின் துவக்கம் இங்கு அமைகிறது. ஒரு இனம் மற்றொரு இனங்களை விட சுகாதாரம் மற்றும் பணம் மற்றும் கல்வி ஆகியவற்றின் சலுகைகள் தகுதியானால் அந்த இனம் அமைய சமூகத்தில் போராட வேண்டிய சூழ்நிலை அமைகிறது. சாதி, வர்க்கம், பாலினம், மதம் மற்றும் பிற என கருத்தில் உருவாக்க முனைகிறது. மற்றவர்கள் உயர்ந்தவர் என்றும் இந்த நிலவெறி காட்டுகிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் யுனெஸ்கோ 1967 ஒரு அறிக்கையை வெளியிட்டது. எல்லா மனிதர்களும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் மற்றும் அவர்கள் ஒரு இனத்திலிருந்து வந்தவர்கள் தான். இந்த கண்டுபிடிப்பு நிலை பல்வேறு இனங்களுக்கு மட்டுமல்ல, அது அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானதாக அமையும். அனைத்து வர்க்கத்தினருக்கும் அது பொதுவாகவே அமையும். அனைத்து பாலினத்துக்கும் இது பொதுவாக அமையும் என்று அரசு கூறுகிறது. இங்கு சமூக அடையாளம் காணப்படுவது மக்களால் சார்ந்த அமைப்பும் இருக்கக்கூடாது என்றும் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும் என்றும் அந்த அரசு தன் தீர்மானத்தில் வெளியிட்டது. புக்ராவின் கூற்றின்படி சமூக பாகுபாட்டு அமைப்பில் பதியப்பட்ட கூற்றானது பாகுபாடானது மக்கள் தங்கள் முழுத்திறன் அடைவதை கூட்டுகிறது. மேலும் பல முக்கியங்களில் அவர்கள் அடையாளப்படுத்துவதும் அவர்களின் அடையாளங்களை மாற்றுகிறது. இது அவர்களுக்கு இயல்பாக உள்ள நோய், இயலாமை, மதம், பாலியல் நோக்கங்கள் அல்லது பன்முகத்தன்மையில் வேறு எந்த அளவிலும் அடிப்படையில் தனிநபர்களின் சமத்துவத்தை மிக செம்மையாக வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறார். வில்சன் மற்றும் பிக்கெட் என்பவரின் கூற்றானது மக்கள் நம்மை போலவே மற்ற மக்கள் அவரும் கருதப்பட வேண்டும் என்றும் கூறுகிறார். சமூக அடையாளங்களில் ஒரு குழு மட்டத்தில் உள்ளடக்கத்தில் அதே நேரத்தில் மற்ற குழுக்களையும் விலக்கி வைப்பது தவறு என்றும் கூறுகிறார். இந்த குழு அறியப்படுவது நாங்கள் என்றும் அவர்கள் என்றும் என்று பிரித்து அறியக்கூடிய சூழ்நிலை அங்கு உருவாகிறது. அவற்றை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் கூறுகிறார். இதுவே தப்பெண்ணத்தின் முதல் துவக்கமாக அமைகிறது. இருப்பினும் தப்பெண்ணம் என்றால் என்ன என்ற ஒரு வினாவை முன்வைத்தால் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஜியோ ஷெட்டி என்பவர் தன்னுடைய சிந்தனையில் கூறுகிறார். தனிநபர்கள் எதிரான தப்பெண்ணம் என்பது சுய வெறுப்பு மற்றும் அடையாளம் மற்றும் முன்கணிப்பு தொடர்புடையாக அமைகிறது.
சுற்றறிந்த நடத்தை பற்றி விளக்குகிறது. நாம் எவ்வாறு தப்பெண்ணத்தை உருவாக்குகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஒரு குழந்தை மனப்பான்மையை ஒரு அடிப்படையாக கொண்டு தன் கருத்தை முன்வைக்கிறார். ஒரு குழந்தை எந்த பிரிப்பின்றி ஆரம்பத்தில் பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் சமமாக பழகிறது. அது தன் முன்னோர்களிலிருந்து தன்னுடைய பிரிவினையை முதலில் துவங்குகிறது. எனவே எந்த ஒரு பிரிவினைக்கும் தன் முன்னோர்கள் இட்ட வழியாகவும் தன் இனத்தின் முன்னோர்கள் செய்த வழியிலாக இருந்து இந்த துவக்கமாக அமைகிறது என்று ஷெட்டி கூறுகிறார். எதிரான சில கருத்துக்களும் இங்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்வி உட்படுத்தாமல் அடுத்த தலைமுறையினருக்கு அனுப்ப இயலாதவையாக அமைகிறது. மற்ற குடிகளுக்கும் எதிரான சில கருத்துக்களும் தொடர்ந்து வருவதும் இங்கு சமமாகவே கருதப்படுகிறது. பொதுவாக தப்பெண்ணம் என்பது ஒரு தவறான புரிதல்களிலிருந்து பெறப்படுவதாகவே இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. சமூக அடையாளங்கள் பல்வேறு நிலங்களின் செயல்பாடுகளில் பல்வேறு அடையாளங்களை கொண்ட பல்வேறு குழுக்களும் பல பகுதிகளாக பிரிந்து காணப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பெண் பாலின அடிப்படையில் பாகுபாடு ஆகிறாள். சாதிய அடிப்படையில் மக்கள் பாகுபாடு ஆகிறார்கள். சில பகுதியில் பொருளாதார அடுக்கு நிலையில் பாகுபாடு அடைகிறார்கள். சில மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் என்ற அடிப்படையில் பாகுபாடு அடைகிறார்கள். இவற்றை அனைத்தும் தடுத்து மக்களை மக்களாக எண்ண வேண்டும் என்றே கூறப்படுகிறது. இங்கு தப்பெண்ணம் என்பது ஒரு புரிதலின் ஒரு தெளிவற்ற நிலையை இங்கே கூறப்படுகிறது. ஒரு தனிநபருடன் இணைக்கப்பட்ட இந்த அடையாளத்தை புதிய வகை பாகுபாட்டின் மூலமே இது இணைக்க முடியும் என்று அறிஞர் கூறுகிறார். ஒரு நபர் பல குழுக்களில் சேர்ந்தவராக இருந்தால் பாகுபாட்டின் அதிர்வெண் பல மடங்காக இருக்கும். இது இரட்டை ஆபத்தையும் குறிக்கும் என்றும் கூறுகிறார். சில சிந்தனையாளர்கள் அவமானம் என்று கருதப்படும் பாகுபாட்டில் பொதிந்தல் உண்மை என்றும் உண்மையை எடுத்துரைக்க அவர் முயல்கிறார்கள். அவமானம் என்பது இணக்கம் பாதுகாப்பு உணர்ச்சி என்று கூறுகிறார் கட்டுரையாளர். இங்கு அவமானம் என்பது வேறு ஒன்றுமில்லை, கல்வியின் குறைபாடே இங்கு அவமானமாக கருதப்படுகிறது. செய்யும் தொழில்நிலையை இங்கு அவமானமாக கருதப்படுகிறது. கல்வியின் பயனாக பெறப்பட்ட அறிவானது அவமானத்தமாக கருதப்படுவதற்கு ஏதுவாக அமைகிறது. அந்த அறிவு உண்மையான அறிவு அல்ல என்பதை தீர்மானிப்பதை இந்த அவமானத்திற்கான தீர்வாக அவர் கருத்தை முன்வைக்கிறார். தங்கள் செயல்களில் மதிப்பை குறைபாட்டிற்குரிய உட்படுத்துகிறார்கள். ஒரு சிந்தித்து செயல்பட வேண்டிய சிந்தனையாளர் அறிவானது ஒரு மனிதரிடத்தில் பறந்து விரிந்த எல்லையிலே காணப்பட வேண்டுமே தவிர அந்த அறிவு ஒரு மனிதனை குறைத்து மதிப்பிடுவதற்காகவும் குறைந்த இச்சைகளுக்கு அவனை பணியில் அமர்த்துவதற்கும் இந்த அறிவு பயன்படாத அறிவாக, குறைபாடு உள்ள அறிவாகவே அது கருதப்படுகிறது. ஒரு சமூகத்தில் விலகுதல் செயல்முறைக்கு தேவையான வளங்கள் பெரும்பகுதி இழக்கிற வளங்களை மற்றும் இந்த தப்பெண்ணங்களால் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கல்வி தகுதி, பொருளாதார வளங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் இதற்கு இல்லை. இது அவர்கள் சமூகத்தில் தாழ்ந்த நிலைக்கு தள்ளுகின்ற நிலையிலிருந்து அவர்கள் கைவிடப்பட்டால் அவர்கள் வாழ்வும் சமமாகவே இருக்கும் என்றும் சிந்தனையாளர் கருதுகிறார். சமூகத்தின் பாகுபாடுகளை வாதிட்ட பின் பாகுபாடுக்குரியவர்களுக்குரிய கல்வி, சமூக பொருளாதார நிலை, சட்டம், வாக்களிக்கும் முறை வந்து பாதிக்கப்படுவது ஆகிய வளங்களை சமமாக இருக்க வேண்டும் என்றும் இந்த கருத்தை முன்வைக்கப்படுகிறது. இதுவே பின்வந்த சிந்தனையாக பிளாட்டோ, ரவல்ஸ், அமர்த்தியா சென் போன்றவர்களும் அநீதி அல்லாத சமூக நீதி கொண்ட சமமான அரசு அமைய வேண்டும் என்றும் வாதிட்டு வருகிறார்கள். இன்று நவீன சமுதாய மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் சமத்துவமற்ற சமுதாயத்தை நாம் பெறுகிறோம் என்ற ஒரு உணர்வும் இன்று வளர்ந்து வருகிறது. இதுக்கு வில் நாவு மற்றும் பவுலின் ஒரு கருத்துக்கள் இங்கு இன்றியமையதாக அமைகிறது. நமது சமூகத்தை சமமற்றாத ஆக்குவது தொழில்நுட்பமா இல்லாத தொழில்நுட்பத்தில் வந்தும் பிரிவினையா என்று ஒரு அடிப்படையை இங்கு முன்வைக்கிறார், மதிப்பிடுகிறார். இதனால் அவர்கள் சமூக அந்தஸ்து உயரும். இருப்பினும் வால்கின்சன் மற்றும் பிக்கெட் ஆகியவர் மனித மென்பொருளுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவன் அறிவு தொழில் சார்ந்தே அமைகிறது. அவன் சக மனிதனுக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் எண்ணம் அவன் எண்ணத்தில் தோன்றுவதில்லை. எனவே தொழில் உற்பத்தி வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் வளர்ச்சியும் மனிதன் தான் சுய இருப்பை காட்டுமே தவிர அங்கு பாகுபாடுக்கும் அங்கு
பாகுபாட்டுக்குரிய காரணத்தை மனிதன் சிந்திக்க வைக்காது என்று கருத்தை முன்வைக்கிறார். இங்கு மனிதர்கள் அந்நியப்படவும் செய்கிறார்கள். மக்கள் சமூக ஒப்பந்தங்களை மற்றும் பொறுப்புகளை கொண்டிருப்பதால் அவர்களுக்கு தன் சொந்த இனத்தை கண்டுபிடிப்பதே சவாலாக உள்ளது. இருப்பினும் பாகுபாடு வெறுமனே எதிர்மறையாக அர்த்தங்களை கொண்டிருக்கவில்லை. பாகுபாட்டுக்கு நேர்மறை வழியில் ஒருத்தனை கற்பனையும் செய்யலாம். இந்திய அரசியல் சாசனத்தில் ஒதுக்கீடு பற்றி பேசும் பொழுது இது இலக்கு இல்லாத குழுவுக்கு நேர்மையாக பாகுபாடு காட்டுகிறது மற்றும் பல நூற்றாண்டுகளில் பாகுபாடு காட்டியதை இங்கு குறித்து விவாதிக்கவும் படுகிறது. ஒரு பட்டியலின பழங்குடியினுக்கு பல நூற்றாண்டுகளாக ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று புதிதாக வந்துள்ள அரசுகள் அவர்கள் வாழ்வு மென்மேலும் வளர அவர்கள் எல்லா துறையிலும் 7.5% இட ஒதுக்கீடு கொடுத்து தனிநபர் வளர்ச்சியே அந்த இன மக்களின் வளர்ச்சியாக கருத்தில் கொள்கிறது. எனவே இங்கு பாகுபாடு என்பது இங்கு பாகுபடுத்தி கூறப்படுவது மனித வளர்ச்சியில் தனிமனித வளர்ச்சிக்கே அது அடிப்படையாக அமைகிறது என்று கூறப்படுகிறது. சுருங்க கூறின் பாகுபாடு என்பது உரிமையாளரின் தன்னிச்சையாக மறுப்பதை குறிக்கிறது. பாகுபாடு அல்லாத குழுக்களின் உறுப்பினராக சலுகைகள் மற்றும் வாய்ப்புகள் தன்னிச்சையாக வலியுறுத்தலுக்கு அமைகிறது. சில குழுக்கள் அவர்களுடைய ஜாதி, மதம், வர்க்கம், இனம், பிரதேசம் மற்ற பலவற்றின் காரணமாக சமத்துவமற்ற நிலையிலிருந்து நடத்தப்படுகிறார்கள். அவருக்கு அரசு தக்க உரிய மரியாதையை கொடுத்து அவர்கள் வளங்களை மென்மேலும் வளர்க்க இந்த நவீனத்துவ அரசு முன்வருகிறது. பன்முகத்தன்மை கொண்ட பாகுபாடு. வர்க்கம், இனம், பாலினம், மக்கள் குழு அடிப்படையில் பாகுபாடு நிகழும் பொழுது ஒரு குழுவில் இருப்பதை இறுதியில் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தனி மனித அடையாள சமூகத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டியதாக உள்ளது. நாங்கள் இந்த குழுக்களை உருவாக்க முனைகிறோம். அதில் சேர வகுப்பில் உள்ள 11 வயதில் குழுக்களோ அல்லது பரந்த அளவில் உள்ள குளங்களோ பழங்குடியினோ இக்குழுவில் இணைக்கப்படுகிறார்கள். இது சமூக அடையாளம் என்ற ஒரு சுய உணர்வு. அத்தகைய குழுக்கள் நபர்கள் தங்கள் அடையாளத்தை கண்டுகொள்கிறார்கள். இது நம்ம சமூக அடையாளத்தை உருவாக்குவதில் சமூக குடிகளின் உருவாக்கத்திற்கும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. 1970களில் 2 புகழ்பெற்ற உளவியலாளர்கள் ஹென்ரிக் தாட்ச் டெல் மற்றும் ஜான் டார்னர் ஆகியோர்கள் அடையாளம் குறித்த ஒரு கருத்தை முன்வைத்தனர். இது அறிவாற்றல் மற்றும் ஊக்கமளிக்கும் செயல்முறைகளில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மக்கள் தங்கள் சமூக குழுவை மற்ற குழுக்களின் சாதகமாக வேறுபடுத்தியும் பாகுபடுத்தியும் பார்த்து தன் சுய உணர்வை தக்க வைத்துக் கொள்ள இது உதவுகிறது. டாச் டெல் அவர்களின் சமூக வர்க்கம், குடும்பம், விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு, வழிபடும் முறை இவை அனைத்தும் பொதுவாக மேற்கொள்ளும் பொழுது இந்த பிரிவினை இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கு ஏற்படுத்தி தரப்படுகிறது என்றும் தன் கருத்தை முன்வைக்கிறார். சமூக நீதியாக வகைப்படுத்துதல் அல்லது குழுக்களில் மக்களை வைப்பதன் மூலம் உலகத்தில் அவர்கள் அனைவர்களுக்கும் இடைவெளி இல்லாமல் முன்னேறி வழிவகுக்கிறதுக்கு ஒரு இன்றியமையாத அமைகிறது. இது பொதுவாக ஆற்றலில் செயல்முறைகள் பற்றி விளக்கப்படுகிறது. குழுக்கள் இடையான வேறுபாடுகள் மற்றும் ஒரே குழுவில் உள்ள ஒற்றுமைகள் ஆகிய 2 விஷயங்களிலும் மிகைப்படுத்துவதை அடையாளப்படுத்தலிருந்து மாறுபடப்படுகிறது. இதன் அடிப்படையில் குழுக்கள் தங்களுக்கு உள்ள குறைகளை இட்டு நிரப்புவதன் மூலமே இது சரி செய்யப்படும் என்றும் அவர்களுக்கு தேவையானது கல்வியும் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலை மட்டுமே அவருக்கு இன்றியமையாதாக அமைகிறது என்றும் குழுக்களின் வளர்ச்சிக்காக இந்த உளவியலாளர்கள் தங்கள் கருத்தை முன்வைக்கிறார். அதன் அடிப்படையில் குழுக்களை 3ஆக பிரித்து கூறுகிறார். அவை ஒன்று சமூக வகைப்பாடு, ஒன்று சமூக அடையாளம், அந்த சமூக ஒப்பீடு என்ற 3 குழுக்களாக வகைப்படுத்தி கூறுகிறார். சமூக வகைப்பாடு. நமது பொதுவான பொருட்களை தெரிந்து கொள்ளவும் அடையாளம் காணவும் வகைப்படுத்துகிறோம். இது மிகவும் ஒத்த வழியில் எங்களுக்கு சமூக அடையாளத்தின் ஒரு பகுதியாக குறிப்பிட்ட குழு அடையாளம் காணும் மக்களின் நன்மையும் அதன் அடிப்படையில் வகைப்படுத்துகின்றன. உதாரணமாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெண்கள், தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள் என்று பல அத்தகைய குழுக்களில் ஒரு சில குணாதிசயங்களை கொண்டு அமைகின்றன. நெறிமுறையிலும் மக்கள் வரையறுக்க துவங்குகிறார்கள். இறுதியில் அதற்கேற்ப அவர்கள் நடத்தையும் பெறுகிறார்கள். குழுக்களில் கவனித்த பொதுவான குணாதிசயங்கள் தீர்மானிப்பது இந்த பொது குணாதிசயத்தை சிறப்பாக ஆக்குவதே அந்த குழுவின் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக அமைகிறது.
குறிப்பாக இங்கு மாணவன் அவனுடைய குணாதிசயங்களை மேலும் படுத்தும் பொழுது அவன் ஒரு கல்விசார் துறையில் மிக இன்றியமையாதானே ஆகிறான். ஆசிரியர்கள் அவர் பணியை சிறப்பிக்க செய்யப்படும் பொழுது அங்கு ஆசிரியர்கள் பல மாணவர்கள் உத்வேகத்துடன் உருவாகிறார்கள். பெண்கள் என்ற நிலையை உருவாக்கும் பொழுது ஒரு பெண் பல பரிமாணத்தில் அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது அங்கு பெண்ணியம் என்று சொல்லக்கூடிய நவீனத்துவத்தில் அவள் பாதுகாப்பும் அவள் உரிமையும் அங்கு பாதுகாக்கப்படுகிறது என்றும் இந்த அடையாளத்தில் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இங்கு தப்பு என்பது சிறிதும் என்றும் தப்பெண்ணம் என்பது இங்கு சிறிதும் மாறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமமாக நடத்தப்படுவதில் இங்கு சமுதாயம் தப்பெண்ணம் என்பது இங்கு கிடையாது என்றும் கூறுகிறது. சமூக அடையாளம் இந்த செயல்பாட்டை நம்மை வகைப்படுத்தி கொண்டு மூலம் ஒரு இன புது அடையாளத்தை உருவாக்குவதே இது அடிப்படையாகும். இதை பாரபட்சமின்றி அழைக்கும் அழைப்பு என்று கூறுகிறோம். ஒவ்வொரு தனிநபரும் ஒரு குழுவின் அடையாளமாக காட்டப்படும் நிலையில் குணாதிசயங்களில் இருந்து தனது ஆளுமை உருவாக்குகின்றனர். பொதுவான குணாதிசயங்கள் தனிநபர்கள் தங்கள் அடையாளத்தை கற்பனை செய்யவும் உதவுகிறது. தனிநபர்களின் பகுத்தறிவு, கல்விசார் நிலை இவருக்கும் இதற்கு நுழைவாயிலாக அமைகிறது. இருப்பினும் மற்றவர்களை எவ்வளவு தூரம் பகுத்தறிய முடியும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் அமைகிறது. சமூகத்தில் ஒரு பெண்ணானவள் அவன் அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படவே ஆனால் அந்த பெண் ஒரு மகள், அந்த பெண் ஒரு சகோதரி, அந்த பெண் ஒரு தாய், அந்த பெண் ஒரு இல்லத்தரசி, அந்த பெண் ஒரு ஆணுடன் உறவானவள் என்றும் பல பாத்திரங்கள் ஒரு பெண்ணிலை பரிமளிப்பது போல இதுபோல் சமூகத்தில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பரிணாமத்துடன் கொண்டுள்ளது என்று இதில் இந்த சமூக அடையாளம் கூறுகிறது. இக்கருத்தை போல் சமூகத்தில் ஒவ்வொரு பொருளும் தனித்தனியே அடையாளப்படுத்தி கூறுவதை இந்த சமூக அடையாளமாக கருதப்படுகிறது. சமூக ஒப்பீடு மனிதர்கள் தங்கள் சுயமரியாதையை மையப்படுத்தி வைக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. வகைப்படுத்தின் அடையாளம் காண்பது ஏற்கனவே நாம் அவர்கள் என்ற இரு பிரிவினை பிரித்து அனைவரும் நாம் என்ற அனைவரும் உள்கொண்டு வருமானால் இங்கு சமூகம் ஒரு வலுவான சமூகமாக அமையும் என்பது இதன் மைய கருத்து. சார்பு நிலையிலிருந்து புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது இரண்டு குழுக்களின் தங்களை போட்டியாளராக இங்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தீர்மானங்களில் பங்கேற்பாளர்கள் தங்களை பற்றிய தொடர்ந்து நன்றாக உணரும் வகையில் உள்ளார்கள். போட்டி நிர்பந்திக்கப்படுகிறது. குழுக்களிடையே போட்டியின் பகை முரண்பட்டாலும் அடைவர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு, சமூக அந்தஸ்து, கல்வி, சுகாதாரம் போன்ற நீடித்த வளங்களுக்குள் போட்டியிடுகின்றன. இங்கு சில சிக்கல்கள் எழுதும் பொழுது தனி மனிதன் குணாதிசயங்களிலிருந்து அவற்றை சமன் செய்யப்படுகிறது. இவ்விடம் தவிர்க்கப்படுகிறது. சமூகத்தில் திட்டவட்டமாக பார்க்க மக்கள் சமூகத்தின் குழுக்களின் வகைப்படுத்தி அடையாளம் கண்டு ஒப்பிட இந்த சமூக பாகுபாடு சமய அடையாள உருவாக்கம் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. இருப்பினும் நீங்கள் ஒரு சமூக அடையாளத்தை உயர்ந்ததாகவும் மற்றும் தாழ்ந்ததாகவும் வரையறுக்க தொடங்கும் போதுதான் அங்கு பிரச்சனை துவங்குகிறது. இந்த ஒரே மாதிரியே நிறமுள்ள மக்கள் கலாச்சாரமற்றவர் என்ற கருத்துக்களை மேலும் வெள்ளையர்களுக்கு மட்டும் அவை கலாச்சார ரீதியாக கொண்டு வர முடியும் என்ற நிலையை இங்கு பிரித்து பார்க்கும் பொழுது இது இந்த குழுக்களில் தனி பிரிவினை தோன்றுவதற்கு ஏதுவாய் அமைகிறது. இங்கு அரசு ஒரு பாகுபாடு காட்டுவது பாகுபாடு ஆகாது. அந்த பாகுபாட்டு உள்ள மனிதர்களை அவர்களது திறமைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை மற்றும் சமூகத்தில் அந்தஸ்து கொடுப்பதற்காக தான் அரசு ஏற்படுவது பாகுபாடு இன்றி தனிநபர் காட்டும் பாகுபாடே உண்மையான பாகுபாடாக அமைகிறது. இந்த குழு அடையாளத்தின் நெறிமுறைகளை ஏற்றுக்கொள்ள முனைகிறோம். சில வெளிக்குழுக்கள் ஆர்வங்கள் மற்றும் வேறுபாடுகளை உள்ளடக்கி இருப்பதையும் நாம் இங்கு காண முடிகிறது. நம்ம திறன் எந்த இடத்திலையும் பரிபோகா நிலையை சமூகம் தக்க வைக்குமானால் அது பாகுபாடற்ற சமூகமாக அமையும் என்பது இதன் கருத்து. சமூக நீதிக்கான தீர்வுகள். வகைப்படுத்துதல் மற்றும் ஒப்பீடு செய்யும் செயல்முறைகளை குழுக்கள் மற்றும் வெளிக்குழுக்கள் போன்ற குழுக்களில் பின்தங்கியே உள்ளனர். இந்த குழுக்கள் இடையே ஒரு கோடு அல்லது பிரிவினை வரையறை செய்து கொள்கிறார்கள் அல்லது குறைக்கப்படுவதற்கு மக்களிடையே குழுக்களும் இடையே ஒரு பிளவு தோன்றிக் கொண்டேதான் இன்று வரை இருக்கிறது. இதை நாம் தீர்வு காண சில சமூக நீதிக்கான வழிகளை வித்திட வேண்டும் என்பதை இங்கு இன்றியமையாததாக அமைகிறது.
முதலில் நாம் எந்த அடையாளத்தையும் இத்தகைய நிலையில் உருவாக்கிறோம் என்ற வினாவை முன்வைத்தால், மக்கள் மனிதர்கள் பாகுபாடு காட்டுகிறார்களா என்ற வினாவை வைத்தால், அது ஆதிகாலம் தொன்று தொட்டே அந்த பாகுபாடான அமைகிறது என்று தினேஷ் புக்கார் கூறுகிறார். ஆனால் அரசு அந்த பாகுபாடை அந்த இனங்கள் அந்த குழுக்கள் வளர்ச்சி அடைவே பாகுபாடை அரசு பாகுபாட்டி அது வளர்ச்சிக்காகத்தான் அமைகிறதை உடைய தனி மனிதன் இச்சைக்காக அது இல்லை என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதி என்பது அனைவருக்கும் சமமான நீதி, கல்வி மற்றும் அரசில் பெறப்படும் சலுகை அனைவருக்கும் பாரபட்சமில்லாமல் கொடுப்பதே இந்த சமூக நீதியின் தீர்வுகளாக இங்கு அமையப்படுகிறது. இதில் சமூக பாகுபாடு ஒதுக்கப்படுகிறது. அரசு கொடுக்கும் பாகுபாடு இந்த நீதிகள் அனைவருக்கும் சமமான கருத்தை கொண்டு வருவதற்கு இன்றியமையாதா அமைகிறது. இறுதியாக கூறுவது, சமூக பாகுபாட்டை புரிந்து கொள்ளும் முறையில் நேர்முக தேர்வில் பெண்ணின் பாகுபாட்டு வாய்ப்பினை இழக்கும் சிக்கலை இங்கு தெளிவாக கூறப்படுகிறது. தினேஷ் புக்ரா என்ற சிந்தனையாளர்கள் பெண்ணியம் பற்றி கூறும் அதற்கான தீர்வும் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கக் தனது நூலில் தி ஸ்லேவ் என்னும் அந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் காணப்படும் இனம், நிறம் இதற்கு உள்ள பாகுபாட்டை கூறி அதற்கான தீர்வுகளை இங்கு கொடுக்கப்படுகிறது. அங்கு யுனெஸ்கோ சட்ட வரலாறு சமூக நீதியின் முதல் துவக்கமாக இது கருதப்படுகிறது. புக்ராவின் சமூக கோட்பாடு மற்றும் சீரமைப்பு பற்றிய கோட்பாடு இன்றியமையாத இனவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஜியோசெட்டியின் குழந்தைத்துவமான அந்த ஒரு ஒப்பீடு அந்த குழந்தைத்துவமான துவக்கத்திலே இருந்து அது பாகுபாட்டின் முதல் ஆணிவேர் என்று பாகுபாட்டின் முதல் ஆணிவேராக சுட்டிக்காட்டுகிறார். பின் வந்த சிந்தனையாளர் ரவல்ஸ், அமர்த்தியா சென் போன்றவர்கள் பிளாட்டோவின் கருத்தை முன்வைத்து சமூகம் மற்றும் சமுதாயம் அனைவருக்கும் ஒரு சமமான நிலையை கொண்டு வர வேண்டும் என்று இவர் கூற்றை முன்வைக்கிறார்கள். சமூக பாகுபாட்டின் முதல் சிந்தனையாளர் பிளாட்டோவின் கூற்றை இன்று அனைத்து நாடுகளும் வரவேற்று அதன் அமைப்பே அமைகிறது. பன்முகத்தன்மையை மற்றும் மாறும் பாகுபாடில் வர்க்கம், இனம், பாலினம் மற்றும் குழுக்கள் இவை பன்முகத்தன்மையில் மாறுபட்டு அந்த பகுதிகளை பிரித்து வளமுடைய பகுதியாக மாற்றுவதே அதன் தன்மையாகவும் அமைகிறது. அதன் அடிப்படையில் சமூக வகைப்பாட்டில் இனம், மொழி, மக்கள், மாணவர், ஆசிரியர், பெண்கள் போன்றவற்றை விளக்கி அவர்கள் குணாதிசயத்துக்கு தகுந்தமான சலுகைகள் அங்கு வழங்கப்படுவதாக கருதப்படுகிறது. சமூக அடையாளம் ஒரு தனிநபரின் குணமே சிறந்தது என்றும் தனிநபரின் சீரிய பார்வையை சமுதாயத்தில் பாகுபாடின்றி அவனை தீர்மானிக்கும் என்றும், எனவே சமூக அடையாளத்தில் பாகுபாடு என்பது சமசீரற்று சமூக அடையாளமாக கருதப்படுகிறது. ஒப்பீடு என்பது மனிதர்கள் தனக்குத்தானே காணப்படும் பாகுபாடாக அமைகிறது. இந்த ஒப்பீட்டில் அவர் சுயமரியாதை மற்றும் அடையாளம் பாதிக்கப்படுவதை தடுக்க இந்த ஒப்பீடு அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. இறுதியாக சமூகத்தில் காணப்பட்ட பாகுபாடுகள் தீர்வாக அதன் பகுதியில் அமைகிறதுன பல்வேறு சிந்தனையாளர் கருத்தும் முன்வைத்து அவை தீர்வு பற்றி விளக்கப்படுகிறது. ஒரு தனிநபர் அல்லது மக்களின் குழுக்கள் அவர்கள் ஒரு சமூக அடையாளத்தின் காரணமாக அவர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இதனால் சமூக பாகுபாடு ஏற்படுவதையும் அந்த அடையாளத்தில் இருந்த தப்பெண்ணங்களை சீர் செய்து அந்த சமுதாயத்தை மேம்படுத்தி கொண்டு வருவதே நவீன சமூக நீதியாக அமைகிறது. அவற்றின் மேல் உள்ள சொல்லப்பட்ட நிலையில் வலுவகுத்து மக்கள் அனைவரும் சமமானவரே, மக்கள் அனைவரும் சம உரிமை உடையவரே என்று இந்த சமூக தீர்வு அளிக்கிறது. இதுவே இதன் மையப்பகுதியாக அமையும். சமூக நீதி பல வடிவங்கள் எடுத்தாலும் வறுமையில் பாகுபாடு, கல்வியில் சமனற்ற அணுகல் மற்ற சூழ்நிலை சீர்கேடையும் இந்த சமூக நீதி தீர்த்து வைக்கிறது. சமூக நீதி என்பது பாகுபாடற்ற ஒரு ஒழுங்குமுறை இல்லாத நிறைவான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு ஏதுவான அமைப்பை வழிவகுக்கிறது. மதிக்கப்படும் ஒரு சமூகத்தில் உருவாக்குவது, மேலும் அனைவருக்கும் ஆர்வங்களை முழுத்திறன் அடைய விடுவதை இந்த சமூக நீதியின் முக்கிய பங்காகவும் அமைகிறது. சமூக நீதி அடைவது சவாலாக இருந்தாலும் அவை அனைத்து மட்டங்களிலும் தனிநபர், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க ஒத்துழைப்பு மற்றும் அரசுக்கு தேவைப்படும் அனைத்துக்கும் இந்த சமூக நீதிக்கான சட்டங்கள் அமைத்து இங்கு பாதுகாக்கப்படுகிறது. எனவே ஒரு தேசத்தின் சமூக நீதி என்பது சமூக பாகுபாடு இன்றி, வர்க்கமின்றி, மதம் மற்றும் மொழி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமமாகவே கருதப்பட வேண்டும் என்பது இது முக்கிய நோக்கமாக அமைகிறது. அனைவருக்கும் நன்றி.